ஹாய் ஹலோ வணக்கம். சஜீர் சதப் டைரக்ஷன்ல மலையாளத்துல வெளியான ஒரு காமெடி டிராமாவா வெளியான பட்டாப்பகல் இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். பட்டாப்பகல் இந்த ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட்டாப்பகல் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி மலையாளத்துல வந்து மொக்க படங்களா சில இது வெளியாகும். அதாவது பட்ஜெட் படங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஒஸ்டான படங்கள், கதையே இருக்காது சில படத்துல. அந்த மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு படத்தை தான் இவங்க வந்து பட்டாப்பகல் அப்படின்னு சொல்லி டப் பண்ணி தமிழ்ல விட்டுருக்காங்க. இந்த படம் வந்து மேக்கிங்கே எந்த சீன்லயுமே நம்மளுக்கு கூட கனெக்ட் ஆகாது. இந்த படம் வந்து ஆவரேஜா தான் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு நான் வந்து ஒரு இது கொடுத்துருக்கேன், ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அமைச்சர் வீட்டுல ஒரு பென் டிரைவ் காணாம போகுது. அதை கடத்திட்டு போற ஒரு 4 பேர், ஒரு பாஸ் 3 அடியாளுங்க ஒரு பழைய கார்ல கடத்திட்டு போறாங்க. அவங்கள தேடி வந்து போலீஸ் முடிக்கொடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, போலீஸ் தேடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கார் திருடுறவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் பைக் திருடுறவங்க 2 பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து என்னதுன்னா, கடைசி அந்த பெண்ட்ரைவ் அந்த அமைச்சர்கிட்ட போச்சா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட மொத்த கதையை எடுத்துருக்காங்க. ஆனா இந்த கதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடும். இந்த கதை இதுதான் கதை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடும். இவங்க பண்ற மொக்க காமெடி எல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாத காமெடி எல்லாம் எடுத்திருக்காரு டைரக்டர். ஆனா இந்த அளவுக்கு காமெடி எல்லாம் யோசிச்சு மலையாளத்துல எப்படிதான் எடுத்துக்கிறான்னு தெரியல. மரண மாசம்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா காமெடினா இதுதான் மலையாளத்துல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஆச்சரியமா இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு காமெடி, அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ் எல்லாருமே. இந்த படம் வந்து ஒரு பட்ஜெட்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. ஆனா பட்ஜெட்டே தெரியாத அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருந்தாலும் இந்த படமெல்லாம் வந்து ஒரு ஸ்கிப் பண்ணி போட்டு போகக்கூடிய படம் தான் இது. இது வந்து ரொம்ப மன உளைச்சல் பட்டுலாம் பார்க்கணும், கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கெல்லாம் நீங்க தயவு செய்து போகாதீங்க. இது வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த படத்தை நிறைய அவங்களே கட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மொக்கையா இருந்திருக்க மாட்டிருக்கு, ரொம்ப கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த படத்துல நிறைய சீன், ஒரே ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பைக்கு திருடுற சீன் ஒண்ணுதான் இந்த படத்துல நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சொல்ல போனா அந்த ஒரு சீன் பரவாயில்ல. அவங்க உள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள இவங்க பைக் திருடிட்டு போகணும், இதுதான் கான்செப்ட். அந்த ஒரே ஒரு சீன் தான் இந்த படத்துல நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா பிடிச்ச சீன் அது ஒண்ணுதான். மற்றபடி இந்த படத்துல வந்து எதுவுமே எனக்கு அவ்வளவுக்கா ஒன்றும் ப்ராப்பரா ஒட்டல. அந்த அமைச்சர் கூட இருக்கிறவங்க, அதாவது ஒரு அமைச்சர் வீட்டுல புகுந்து ஒரு பென்ட்ரைவரை திருடிட்டு போற ஒரு காமெடிங்க 4 பேரு. அது திருடிட்டு போனாலும் பரவாயில்ல, அவங்க வந்து ஈஸியா பணம் கேட்டு மிரட்டி இதெல்லாம் எவ்வளவு ஒரு சூப்பரா கொண்டு போயிருக்கலாம் படத்தை. ஆனா இவங்க வந்து அதெல்லாம் இதுவும் பண்ணல. அந்தந்த சீனு ஒரு பிட்டு பிட்டா எடுத்துருக்காங்க. எல்லா புட்டேஜையும் என்ன பண்ணிக்கிறாங்க, எதையுமே டெலிட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒட்ட வச்சு அப்படி விட்டுட்டாங்க. விட்ட உடனே அதான் மலையாளத்துக்காரங்க மனசு வச்சு இந்த மாதிரி விட்டோம்னா தமிழ்காரங்க காமெடி படத்தையே மறந்துடுவாங்கன்னு நினைச்சுக்கின்னு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நிறைய சீனை கட் பண்ணிட்டு தமிழ்ல டப் பண்ணிக்கிறாங்க. டப் பண்ணதையே பாதி கட் பண்ணா கூட இன்னும் கொஞ்சோண்டு ஒரு 20 நிமிஷத்துல இந்த படத்தை முடிச்சிடலாம். அவ்வளவுதான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியும் கூட. இந்த படம்லாம் சும்மா நீங்க டைம் பாஸ் கூட பார்த்து நீங்க என்ஜாய் பண்ண முடியாத ஒரு படம் தான் அது. காமெடிங்கிறாங்க, காமெடி படத்துல கிடையவே கிடையாது, ஒரு சீன்ல கூட காமெடி கிடையாது. ஏதோ ஒரு அளவுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு வந்து மலையாள படம் மொக்க படமா இருந்தாலும் பரவாயில்ல நான் பாக்குறேன்னு சொன்னீங்கன்னா, பட்டப்பகல் படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். மற்றபடி இந்த படத்துலலாம் வேற எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு நம்ம தமிழ் படங்களை எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு நினைக்க சொல்லுங்க. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் படமே எவ்வளவு பரவாயில்லையே, ஏன் இப்படி எடுக்கிறாங்க படத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசிக்க தோணும். இது 2024 தான் இந்த படம் வெளியே இருக்குது. அவ்வளவுக்கா ஒன்றும் ஓடி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு 1.25 மணி நேரத்துக்கு படத்தை கொடுத்துக்கிறாங்கன்னா யோசிங்க மக்களே. சரி, ஓகே, இந்த படத்தை வந்து சுமாராக ரிவ்யூ பண்ணியாச்சு. இனிமே வரக்கூடிய படங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.